அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமைக்கான முழுமையான ராசி பலன்கள் மற்றும் பஞ்சாங்க விவரங்களை விரிவாக காண்போம். இந்த நாள் தை மாதம் 29ஆம் தேதியாகும். இன்று மிகவும் விசேஷமான ஏகாதசி திதி அமைகிறது. இன்றைய பொழுதை நீங்கள் சிறப்பாக திட்டமிட உதவும் வகையில் நல்ல நேரம் மற்றும் தவிர்க்க வேண்டிய நேரங்கள் குறித்து தகவல்களை முதலில் பார்ப்போம். இன்றைய பஞ்சாங்கம் மற்றும் முக்கிய நேரங்கள். இன்று விசுவாச வருடம் தை மாதம் 29ஆம் தேதியாகும். இன்றைய தினம் முழுவதும் சித்த யோகம் நிலவுவதால் புதிய முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை மற்றும் பகல் 12:30 முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. திதி இன்று மதியம் 1:20 வரை தசமி திதி உள்ளது. அதன் பிறகு ஏகாதசி திதி தொடங்குகிறது. நட்சத்திரம் இன்று மதியம் 2:40 வரை கேட்டை நட்சத்திரம் நிலவுகிறது. அதன் பிறகு மூலம் நட்சத்திரம் தொடங்குகிறது. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். சந்திராஷ்டமம் இன்று மேசம் மற்றும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் இந்த நாளில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. இப்போது 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை காண்போம். முதலாவதாக மேசராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் நிலவுவதால் எச்சரிக்கை தேவை. நீங்கள் செய்யும் வேலைகளில் சிறு தடைகள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கவும். பயணங்களின் போது கவனமாக இருப்பது நல்லது. புதிய முதலீடுகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் மன குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. குடும்ப உறுப்பினர்களுடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும். அலுவலகத்தில் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக சிறந்தது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக இருக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கைகூடும். தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வசூலாகாத கடன்கள் இன்று வசூலாகும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடப்படும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கும். அவசியமற்ற செலவுகளை குறைப்பது நல்லது. வேலையில் கூடுதல் சுமை ஏற்படலாம். இருப்பினும் உங்கள் கடின உழைப்பால் அவற்றை சமாளிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை பலப்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமையும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். பிள்ளைகளால் பெருமை சேரும். நீண்ட தூர பயணங்கள் அனுகூலத்தை தரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று பணிச்சுமை குறையும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும். தந்தை வழியில் ஆதாயம் உண்டாகும்.
புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். மன நிம்மதி கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். கோயில் வழிபாடுகள் மற்றும் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். உயர்கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள். தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. மகர ராசி நேயர்களுக்கு இன்று பொறுமை தேவைப்படும் நாள். எந்த ஒரு காரியத்தையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லது. மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு அவசியம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் கடினமான காரியங்களையும் எளிதில் முடிப்பீர்கள். புதிய தொழில் கூட்டாளிகள் இணைவார்கள். பொது வாழ்வில் உங்களின் அந்தஸ்து உயரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி தரும் நாளாக அமையும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வழி பிறக்கும். எதிரிகள் மறைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியம் மேம்படும். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ரா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையில் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.